அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன என்று செம்மலை தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை தற்போது தெரிவித்திருக்கிறார். கட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு தனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாகவும் தடுக்கப்பட்டதாகவும் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதை பற்றி கூட கவலைப்படவில்லை. எனது ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு தொடர்ந்து கட்டுப்பட்டு பணியாற்றி வந்தேன். இந்த நிலையில மறைந்த ஆளுமை மிக்க இருவரும் தலைவர்களும் அரசியலில் பயணித்ததை நான் ஒரு கணம் எண்ணி பார்க்கிறேன். இப்போது உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது இயக்கத்தில் தொடர்ந்து பயணிக்க என் மனம் இடம் தரவில்லை, மனம் வேதனைப்படுகிறது என்று தன்னுடைய அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்திருக்கிறார். எவ்வளவோ வாய்ப்புகளை எனக்கு வழங்கியதோடு அரசியல் பாணில் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக என்னை ஆளாக்கி அழகு பார்த்த மறைந்த இருவரும் தலைவர்களின் ஆன்மாக்களிடம் நான் எடுத்த இந்த முடிவுக்கு மன்னிப்பு கோரி கனத்த இதயத்தோடு நான் வகிக்கும் பொறுப்புகளில் இருந்தும் கட்சியில் இருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்பதை தலைமைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செம்மலை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக இருந்தார். ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரு அணிகளாக பிரிந்த போது சிறிது காலம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று அதிமுகவில் தொடர்ந்து பயணித்து வந்தார். சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து வந்தார். ஆனால் 2021ஆம் ஆண்டு அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில தற்போது இருக்கக்கூடிய கட்சியில் நிலவக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது தொடர்ந்து அதிமுகவில் பயணிக்க மனம் இடம் தரவில்லை, மனம் வேதனைப்படுகிறதாக தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு தனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, தடுக்கப்பட்டன. அதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் பயணித்து வந்தேன் என்று தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். 2 பக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறார் திரு செம்மலை அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.